பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுசாக கேளுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளுவார். மார்க் என்ற சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22-23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாருங்க. ஏற்கனவே நீங்கள் பிசாசு இடத்துல விசுவாசம் வச்சிட்டீங்க. அதுக்கு காரணம் உங்கள் ஆத்தா ஆதாம் ஏவாள். ஆத்தா எங்கள் அப்பா ஆதாம் ஏவாள் பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசிலே பெற்று பாவம் செய்கிறோம், பிசாசினால் உண்டாகி இருக்கிறான்றதுனால பிசாசுக்கிட்ட விசுவாசம் வச்சுட்டு இருக்கிறதுனால இயேசு சொல்கிறாரு, துளசிராமா, உங்கள் அப்பா ராமு, உங்கள் அம்மா ராணி ஆதாம் ஏவாள் வழியாக பாவத்தில் கருத்தரித்து உன்னை பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாக்குறோனாக்கி பிசாசு இடத்துல விசுவாசம் வச்ச வாழ்க்கையில் உன் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது. பிசாசுக்கிட்ட விசுவாசம் வைக்காத. இயேசு சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எங்கள் அப்பா ஒரு நாள் இந்த மாதிரி பேசுனது கிடையாது. ஆமாம், நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. என் புள்ள துளசிராம நல்லா டாப்பாக இருக்கணும், ஒரு உலகத்தில் ஜீனியஸாக இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும். ஆமாங்க, எல்லா அப்பனும் விரும்புகிறாங்க. ஆனால் எல்லா அப்பனும் ஆதாம் ஏவாள் வழியாக வந்தவங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்துட்டு வந்து தாயின் வழியாக பாவத்திலே கருத்தரித்து ரோமர் 3:23 சொல்லப்பட்டுக்குது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நம்மை பிறத்திருக்கிறாங்க. அடுத்த வருஷம் இலவசமாக இருக்குது. கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு தான் நீ நீதிமானாக்கப்படணும். அதான் இயேசு சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்ன்றார். இது சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு. யார்? இயேசு சொல்கிறாரு. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருன்னு தமிழ் மொழியில் போட்டுக்குது. சரியான மொழிபெயர்ப்பு தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு. அதான் அதுக்குடைய அர்த்தம். காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். அப்போ தேவனுடைய விசுவாசம் உனக்கு இருக்குன்னா தேவன் யாருன்னு தெரியணும். அந்த தேவன் பிசாசு கிடையாது, தேவன் தான். ஆமாம், அந்த தேவன் ஜீவனாக இருக்கிறார். ஏசுனார், என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆமாம், அப்போ ஜீவனுக்குள்ளே வரணும். நான் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். ஏதேன் தோட்டத்து தாய். இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் இப்படி ஒரு தோட்டம், இது எங்கள் தோட்டம், சோழவரம் தோட்டம். இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் ஆதி தகப்பன் எங்கள் அப்பா ராமேஸ்வர ராணி அம்மா அப்படியே பின்னாடி தாத்தாக்கு பாட்டிக்கு போனால் பின்னால் ஆதி பாட்டி ஆதி தாத்தா ஆதாம் ஏவாள் தாத்தா. இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில், அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு சொன்ன வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே பிசாட்கிட்ட விசுவாசம் வச்சுட்டாங்க. பிசாசுடைய விசுவாசத்தை உடையவர்களாக மாறினாங்க. சாத்தானுடைய விசுவாசம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே நல்லவன் கெட்டவன், நன்மார்க்கு துன்மார்க்கன், நல்லவன் தீயவன் அந்த கனியை புசித்து தான் எங்கள் அம்மா ராமு, எங்கள் அப்பா ராணி, எங்கள் அப்பா ராமு, எங்கள் அம்மா ராணி அவங்களுக்கு இந்த உலகத்தில் பிறந்து துளசிராமனா தாயின் வயிற்றில் பாவத்தில் கருத்தரித்து பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாக பிசாசுடைய விசுவாசத்தை உடையவனாக இருக்கிறதுனால்தான் அந்த பிசாசு என் வாழ்க்கையில் வந்து திருடனாகி பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்காரு.
அப்போது இயேசு இந்த இடத்துல சொல்கிறாரு, இவர் தேவகுமாரன், பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த பிதாவினுடைய குமாரன். இயேசு அவர்களை நோக்கி, மார்க்கு 11:22, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இப்போ விசுவாசத்தையே மாற்றுறாரு, தேவனுடைய விசுவாசம். அந்த தேவன் நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனிக்குள்ள நன்மையும் தீமை, நன்மார்க்கு துன்மார்க்கம், சுய நீதி அநீதி, பாவத்தின் சம்பளம், எல்லா கேடுபாடுங்க. அதுதான் பிசாசின் விசுவாசம். அதுதான் என் வாழ்க்கையை கெடுத்து போட்டது. வியாதி வந்தது, சாபம் வந்தது, தரித்திரம், அவமானம், நிந்த, என்னென்னோ வந்தது. ஆதாம் ஏவாளோ பாவத்தின் சம்பளம் மரணம் வருது. ஏன்னா அது பிசாசுடைய விசுவாசத்தை உடையவனாக இருந்ததுனால. இப்போ இயேசு சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தேவன் யார்? இயேசு. யோவான் 5:24, என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் ஆவியானவர் ஜீவனுடையவர். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உடையவனாயிரு. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசித்து பிசாசு வார்த்தை கேட்டதுனால பாவம் செய்கிறோம். பிசாசினால் விசுவாசம் என்னத்தை கண்ட நீ? எங்கள் அப்பா ராம் வயசு 86, எங்கள் அம்மாவுக்கு 76. கிட்டத்தட்ட இன்னும் கூட பிரச்சனை தான். வாழ்க்கை ஃபுல்லாக நன்மத்தேம வாழ்க்கை, நல்லது கெட்டது, சுயநீதி அநீதி, ரொம்ப கெட்ட நன்மார்க்கேன் துன்மார்க்கேன், சுயநீதி அநீதி, பிசாசுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருந்து ஒரு ஆசிரியர் பணியை செய்து எண்ணத்தை வாய்ந்தார். இருக்குதுங்க, நில நீர் வீடெல்லாம் இருக்குது. ஆனால் அதை விட டாப்பாக வாய்ந்துக்கலாம் எங்கள் அப்பா. தேவனுடைய விசுவாசத்தில் ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாது, ஆடுகளும் மாடுகளும் ஓட்டங்களும் ஷீமானாக இருந்தான்னு சொல்லுது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவனுக்கு எப்படின்னா பூமி தாங்கக்கூடாதபடிக்கு பொண்ணும் வெள்ளியுமான ஷீமானாக இருந்தான். ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் நிறைந்த ஷீமானாய் வாழ்ந்திருக்கலாம் எங்கள் அப்பா. தெரியாது. தலைமுறையாக ஆதாம் வழியாக நன்மை தீமை அறியத்தக்கவளாகவே வாழ்ந்துட்டார். நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி. அப்படி தான் எங்கள் அப்பாவுக்கு அப்பா, எங்கள் அப்பாவுக்கு பாட்டிக்கு நன்மை தீமை அறியத்தக்க கடி பிசாசு வாழ்நாளெல்லாம் போராடும். இப்போ கூட சொல்கிறார் எங்கள் அப்பா, சின்ன வயசுலேருந்து நான் அநேக பிரச்சனைகளை சந்தித்தேன்றார். அப்போது அப்படிப்பட்ட நான் இயேசுவின் இடத்தில் வரும்போது இயேசு சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இந்த தேவன் யார்? ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதனா தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தின் கனியிலே வச்சிருந்தார். இவர் தான் ஆதி தேவன், ஆதி மனிதனை. அந்த ஆதாம் ஏவால தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஏற்றவரையில் அவனுக்கு நித்திரை ஏதேன் தோட்டத்தில் அவனுடைய விழாவிலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து அழகான ஒரு ஏவாலை ஏற்ற துணையாய் கொடுத்து ஜீவ சுவாசி ஜீவ விருட்சத்துக்கு அணியிரு. இந்த தேவன் ஜீவ தேவன், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அந்த ஜீவனில் தேவி நீதித்து விழித்ததல். பிசாசுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. அதான் பிசாசிடத்தில் விசுவாசமாக இருக்குது. உலகம் உள்ளாகிறாங்க. நவம்பர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, மூடு உலக வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்குள்ள மாறிட்டாங்க. நன்மார்க்கு துன்மார்க்கு, படித்தவன் படிக்காத, ஏழை பணக்கார, உயர்ந்தவன் தான் இந்த அரசியல் தலைவர், சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாசைக்காரங்க உலகம் முழுதும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி பிசாசு நிலத்தில் விசுவாசம் உள்ள ஜனங்க உண்டாயிட்டாங்க. மனுஷனே பிசாசாகிறான். குடிக்கிறான், வெறிக்கிறான், கொலை பண்ணுறான், கண்கிலிச்சமாக, சுயநீதி அநீதி, பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை. ஏன்னா பிசாசிடத்தில் விசுவாசம் வைத்ததுனால. இப்போ இயேசு சொல்கிறாரு, மார்க் 11:22 இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனதை திருப்பு. ஜீவாத்மா ஜீவ வச்சதுக்கல்லே அந்த ஏதேன் தோட்டத்தில். அந்த தோட்டம் இப்படி ஆச்சு, எப்படி இருக்குது எங்கள் தோட்டம். இந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்தில் பொன் விளைந்தது போடப்படுது. இது எங்கள் தோட்டம், சோழவரத்தில் எங்கள் சொந்த நிலம். எப்படி இருக்குது பார்த்தியா? பொன் விளைந்த பூமியாக வைக்குது. அந்த தோட்டத்தில் பொன் விளைந்தது போட ஏதேனில் 4 பெரிய நதிகள் ஓடுன்னு சொல்லப்பட்டது. அப்போது
நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே பிசாசு இடத்தில் பிசாசு திறறான். சமாதானம், சந்தோஷம், சுக, பலன், ஜீவன் எல்லாம் திருடி கொண்டு அழிச்சுங்கிறான் குடும்பத்தை, பட்டத்தை, உலகத்தை. அப்படிப்பட்ட இயேசுவின் இடத்தில் வரும்போது இயேசு சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். அதான் அதோடைய அர்த்தம். தேவனுடைய விசுவாசம் ஜீவ விருட்சத்தை கனி. ஆமாம், நன்மத்தையும் அறியத்தக்க கனிக்கு மறித்து ஜீவ விருட்சத்துக்கல்ல வாங்க. அந்த ஜீவனுக்குள்ள வாங்க. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. இடைவிடாம கொடுங்க, எக்காலத்தில் கொடுங்க, சோர்ந்து போகாம கொடுங்க. மழை வந்துச்சு, அப்போ தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். தேவனுடைய விசுவாசம். தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிரணும். அப்போ காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். அந்த தேவனுடைய விசுவாசம் இல்லைன்னா மனுஷன் டெவில் கைண்ட் ஆஃப் பிசாசுடைய விசுவாசம் உடையவனா தான் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும். அந்த பிசாசு உரிமையாக வந்து குடும்பத்தை, பட்டணத்தை, தேசத்தை, தனிப்பட்ட இந்த கனியை புசினாலே சாவுக்கு அதிபதி, மரணத்துக்கு அதிபதி பிசாசு ஆனவன் உன்னையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் தொழிலை வியாபாரத்தையும் அணுவணுவாக திருட்டிங்கன்னு கொண்டுங்கன்னு அழிச்சிட்டு தான் இருப்பான். முடிவு நித்திய ஆக்கினை, நித்திய பாதாளம். அதனால தான் தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாய் நீ மாற வேண்டும். அதுக்கு என்னையே பண்ணணும், என்ன பண்ண பிசாசு வார்த்தை கேட்டு பறித்தாய். இந்த மாதிரி ஒரு நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பறித்தாய், புசித்தாய். பிசாசு பிள்ளையாவாயிட்ட நன்மத்தையும் அறியத்தக்க கனி. இப்போ ஏசுல நானே ஜீவ விருட்சத்து கனி. அப்படியே மனது இப்படி திருப்பி ஏசு நானே வழியும் சத்தியம் ஜீவனம் ஜீவ விருட்சத்து கனி. நான் ஜீவப்போ ஜீவ சார் அதை பறித்து புசின்றாரு. புசிட்டாய், அவ்வளோதான், கிறிஸ்துக்குள் வந்துட்டாய். ஜீவ விருட்சத்து கனி முடிஞ்சிச்சு மேட்ரு. பாவன்ட்டு மரணம் போயிடுச்சு. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு மறித்து தேவ நீதியின் சம்பளம் ஊழித்தேர்தல் கொள்வேன். அதான் தேவனிடத்தில் இயேசு தேவ நீதிமான், இயேசு நீதிபரர், பிதாவாகிய தேவன் நீதிபரர். என்ன நீதி? தேவ நீதி. தேவ நீதியின் சம்பளம் ஊழித்தேர்தல். அதனால் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் தான் எங்கள் அப்பா ஆதி தகப்பன் ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்தாங்க. எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்கன்னு தெரியல. நான் ஒரு தோட்டத்தில் வந்துக்கிறேன், சோழவரம் தோட்டத்தில். ஏதேன் தோட்டம் எங்கேச்சு, பூமியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த ஏதேன் தோட்டத்துலேருந்து இப்போ இந்த தோட்டத்தில் வந்து, இந்த தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தில் சோழவரத்தை எங்கள் அப்பா ராணியம்மா சொந்த நிலத்தில் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். 2025 இந்த மாதிரி ஒரு தோட்டம் பனைமரமாக இருக்குது பாருங்க. பனைமரம், மாங்காய் மரமா, இந்த மாதிரி தோட்டத்தில் தாங்க எங்கள் ஆதி தகப்பந்தாங்க. இப்போ இந்த தோட்டத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன், ஜீவ வார்த்தையை. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தத்தை பிதா குமார் பசுத்தாவி ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. அப்போது இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்கிறாரு? மார்க் 11:32 இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சிங்க மேட்ரு. பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தத்துக்கு, பாதாளத்துக்கே தப்பிச்சிக்கலாம். ஜோலி முடிஞ்சிச்சு. பிசாசின் கிரியை அழிஞ்சு போச்சு. தேவனுடைய விசுவாசத்தை உடனே கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். ஆதாமுக்குள், இயேசு கடைசி ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் வரும்போது அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவர். பிதா குமார் பசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைக்க வேண்டும். தேவ நீதியின் சம்பளம் உடித்தேதல் வேண்டாம். எனக்கு இயேசுவே எனக்கு வேண்டாம். நான் இருக்கிற மாதிரியே இருந்துறேன். தலைமுறையாக மூதாதையர் வாழ்ந்த மாதிரியே வாழ்ந்தேன்னா ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மை தீமை அறியத்தக்கவனா தான் நீ வாழணும். நீ தப்ப முடியாது. நல்லவன் தீயவனாக இருப்பாய். ஜீவன் உள்ளவனாக மாற முடியாது.
இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே அல்ல. இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசு பரலோகமே இருக்குதுங்க. அதில் இல்லாத எதுவுமே கிடையாது. நிச்சயிக்கப்படத்தக்க சகலமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம். அதை பிதாகுமார் பசுத்தாக்கி சொல் ஆதாம் வந்து முழு. அதுதான் தேவனுடைய விசுவாசம். இல்லைன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி உன் கட்டின பொண்டாட்டிக்கும் கொடுங்க, உன் குடும்பத்துக்கே கொடுங்க, உன் குடும்பத்தையே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். தேவனாய் கத்துற அந்த ஆதாம் பேவால் பார்த்து என்ன சொன்னார்? நான் விளக்கின கனியை நான் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை பிசாசு வார்த்தை கேட்டு சர்பத்தின் வடியிலே வந்த அந்த பிசாசு ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறனாலே உன் நிமித்து பூமியே சபிக்கப்பட்டுருனா உன் குடும்பம் எவ்வளோ சபிக்கப்பட்டிருக்கு பாரு உன்னால. எங்கள் அப்பா அம்மா ராம ஐசக் ராணி அம்மாவால் குடும்பம் சபிக்கப்படுதா இல்லையா? போய் பாரு, உனது பூமியே சபிக்கப்படும். இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா நிலம்தான். பொன் விளையிற பூமி ஏதேன் தோட்டத்தில் பொன் விளைஞ்சது. அந்த தோட்டத்தை பொண்ணு விளைஞ்ச நெல் விளைஞ்சது பார்த்துக்கிறீங்க. கம்பு சோளம் ஏதேன் தோட்டத்தில் பொண்ணே விளைந்ததான், சுத்த பொண்ணுங்க. ஏன்னா பரலோகத்தில் தேவன் பொத்தல வீதியில் உள்ளவர். அந்த பரலோகத்துக்கு அடையாளமாக தான் இந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனார். ஆனால் என்றைக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இந்த முள்ளெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? முள்ளுன்னா சாபம். நன்மை தீமை அறிய நல்லவன் கெட்டவன் பாவத்தின் சம்பளம் மறந்ததுனால பூமியே சபிக்கப்பட்டு போச்சு. அப்போ பூமியே உன்னால சபிக்கப்படணும். உன் குடும்பம் எவ்வளோ சபிக்கப்படும் பாருங்க. பாவம் மரணம் இருக்குமா இருக்கு. அதனால தான் மரணம் இல்லாத வீடே கிடையாது, சாபம் இல்லாத வீடே, பாவம் இல்லாத வீடே, வியாதி வறுமை தரித்திரம் கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசம் மோசம் இது இல்லாத வீடு எங்கே இருக்குது உலகத்தில்? ஆனால் தான் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தேவனிடத்திலாம் தேவனுடைய விசுவாசம் ஜீவ சர்வ ஜீவ விருட்சத்துக்கனி. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம். அதில் பிதாகுமார் பசுத்தாவிக்கிறாரு. என் பிதா ஜீவன் குமாரனு ஹாவியான ஜீவ வார்த்தையை பேசு. அந்த ஜீவ வார்த்தையில் தேவி நீதிட்டு இயேசு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வ ஜீவரத்தம், அன்பு சமாதானம் சந்தோஷம் எல்லாங்குது அந்த ஜீவனில். அகோபி அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிப்பு விசுவாசம் சாந்தம் நற்குணம் தயவு ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யம். அந்த ஜீவன் எல்லையற்ற ஐஸ்வர்யம், சமாதானங்குது, சந்தோஷங்குது, உயிர்த்தேதல்குது, பரலோக ராஜ்யங்குது. எல்லாம் ஜீவனுக்கத்த காரியங்கள். ஆதாமுக்குள்ளே இருந்தால் எல்லாம் நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம். அந்த ரெண்டு நன்மையும் தீமையும் இருக்கிற இடத்துல ஷாகவே ஷாவாய். ஜீவ விச்சத்துக்கு இல்லை, ஜோயேக்குள்ளே வந்தால் தான் நீ பிழைக்கவே பிழைப்பாய். அதனால் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். ஆனால் தான் தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு. அழகாக மழை பெய்யுது, அருமையாக மழை பெய்யுது. அல்லேலூயா, ஜோயே லைஃப். அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. பசு தேவதூர்கள்லாம் வருவாங்க. உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். பாருங்கள் எங்கள் தோட்டத்தை. ஏசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவம், பரலோக ராஜ்யம், பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு. எங்கே போனாலும் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்தும் கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க. ஆதாமின் சிந்தையமான கிறிஸ்து சிந்தையும் ஜீவனும் சமாதானமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்த சிந்தையே இருக்க கடவுது. தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு. இயேசு மத்திய மார்க் லூக்கா போது அவர் எங்கு சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கினார். இயேசு எங்கே போனாலும் மத்திய மார்க்கில் எல்லாம் பாவம் செய்து திமிர்வாதக்காரன் லேகியோன் பெரும்பாலும் திரளான வியாதியஸ்தர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் பிசாசுடைய விசுவாசத்தை தான் உடையவனாக இருக்கிறான். ரொம்ப படிப்பு வச்சுக்கிறான். பிஹெச்டின்றான், எம்எல்ஏன்றான், அரசியல் தலைவன்றான், டாக்டர்ன்றான், இன்ஜினியர், கலெக்டர்ன்றான். அம்மா வயிற்றில் ஆதாம் வழியாக வந்து பிசாசிடத்தில் விசுவாசம் உடையவனாக இருக்கிறான். அதனால் நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தான் இந்த ஆணு பெண்ணுன்னு யாரையும் பார்க்க மாட்டான். பிசாசு உலகம் ஃபுல்லாக வந்து திறறான், கொள்றான், ஆகிக்கிறான். இயேசு நானே நல்ல மேய்ப்பேன், நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கு நீ ஜீவ சரி தேவனுக்கு ஆதாம் அசுத்தாயத்தில் பாவத்தில் பிசாசு பரிசுத்தாவி தேவதூர் படிப்படி செய்து ஆதாம் கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கூட ஒருவன் வார்த்தை நிலைத்திரு கிறிஸ்துக்குள்ளே வாழ்நாளெல்லாம் இருந்து சொல்லிட்டு வர. அப்போ தான் பரலோகராஜ் பூமியில் பரலோகத்துக்கு வர முடியும். நான் ஆதாமுக்குள்ளே தான் இருப்பேன். எங்கள் தலைமுறை தாத்தா பாட்டு முப்பாட்டம் எல்லாம் அது இருந்தால் இது இருந்தால் அது இல்லை, சாபத்தில் பாவத்தில் மனது பாதத்து பற்றி பாதல் அப்படி தான் இருப்பேன்னா இருந்துக்கோ. சாய்ஸ் உன்னுடைய சாய்ஸ்.
கிறிஸ்துக்குள்ளவா, அந்த கிறிஸ்து தேவ நீதி தூவத்தில் இயேசு கிறிஸ்துக்குள்ளாமட்டவா, பரலோகமே இருக்குது அவருக்குள்ள. உங்களை சபிக்கல ஆஸ்வதி, உங்களை சத்துருக்களை சிநேகி. ஆதாமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை செய்ய முடியாது. சத்துருவாக தான் பார்ப்ப நீ. அதான் நன்மத்தையும் அறியத்தக்க பிசாசின் விசுவாசம். பகைக்கிறதுக்கு நன்மை செய்யணுமா, இயேசுக்கு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். பகைக்கிறோம் சத்துருக்களை இயேசுவின் சிநேகத்துக்காக ஜீவ சத்ருவுக்கு உங்களை துன்பப்படுத்துக்கு நின்றுக்கலாம். ஜபம் பண்ணு, இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுத்து ஜபம் பண்ணு. உங்களை சபிக்குள்ளையே ஆசீர்வதி. அதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழற வாழ்க்கை. பரலோகத்தை கூட அவனுக்கு நீ நல்லா தான் இருப்ப உலகத்தில். அதான் தேவனுடைய விசுவாசத்தை உடையவன். ஆமாம், இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்தில் ஒரு ஆள் பாய் கூடாம இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அகாபே அன்பு, அது தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஜீவன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம் அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்தை செலுத்து. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, வாழ்நாளெலாம் வெளிப்படுத்து. அதான் தேவனுடைய விசுவாசம். அப்போ இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்னா தேவனுடைய விசுவாசம். அந்த தேவன் நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை, நல்லவர் தீயவர் கிடையாது. அவர் ஜீவன் உள்ளவர். இயேசு ஒரு ஜீவன். என் பிதா ஜீவன், குமாரன் ஜீவன், ஆவியான். அந்த ஜீவனில் தேவனி இயேசு சாமண்ட வாக்கு தத்தமே இருக்குது. ஆனால் தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதா. உலகத்தில் எங்குமே இந்த மாதிரி செய்தி கேட்க முடியாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கம்பசோத்திரம் கிடையாது. பிசாசுடைய விசுவாசத்தை உடையவனாக இருக்கிற நீ தேவனுடைய விசுவாசத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஒன்றும் இல்லை, ஜீவ விஷயத்து கனி பூச்சிக்கணும். ஆமாம், இந்த கனியை பறித்து பூசிக்கணும். நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை பூசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. இந்த அப்போ ஜீவ சொல்கிற ஜீவரசம். அந்த ஜீவில் தேவ நீதிட்டு உயிர்த்தது. அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு உலகத்துக்குன்னா நீ தேவனுடைய விசுவாசத்துக்குள்ள வந்துட்டேன். பிசாசு போய்த்தானு பசுத்தாய் தேவதூர் உன்னை காப்பாற்றித்தான் ஆகணும். தேவன் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். அதுதான் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கே போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி. என்னது இயேசுவை பற்றிய செய்தி. அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்குறையே கிடையாது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்றார். அந்த ஜீவ வார்த்தை, அந்த தேவ நீதிட்டு உயிர்த்தில் பிரசங்கம் பண்ணு. தேவனுக்கு ஆதாம் முழுவதும் அவன் இலக்கத்துக்கு எல்லாம் ஆதாம் வழியாக நன்மை தீமை அறியத்தக்கவனாகிறான். பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், பாதாளத்தில் எந்த நேரத்தில் சாவானே தெரியாது. தொட்டானில் 6லையும் சாவு, 100லையும் சாவு. ஏன்னா அந்த கனியை புசித்தான் பிறந்துக்கிறான். நன்மை தீமை அறியது சாகவே சாவாய். அப்போ பிழைக்கவே இயேசு ஜீவன் பருவ தேவி நீதிட்டு உயிர்த்ததில்லை. பிதா ஆதாம் முழுவதுக்கு பாவத்துக்கு பரிகாரம், தேவனி மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தர். ஏன் சொன்னார், நானே உடித்ததும் ஜீவனமாக இருக்கிறேன். அதை உன் சொல்லி பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தீங்கன்னா நீ நீடித்தாய் சொல்லவனாயிருப்பாய். தீர்க்காயத்தை கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்கு தத்துவம் தீர்க்காயச்சும் ஜீவனும் நிறைந்தவராக இருப்பார் சொல்லப்பட்டுக்குது. அற்பாயத்தில் சாக மாட்டேன். எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து திருப்தியாக நல்லா பரலோகராஜ் அவர் சமூகத்தில் போய் சேருவாய். கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அதான் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவரத்தம் முழு உலகத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த இயேசுவின் இடத்துல விசுவாசமாக இருங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தாண்டு எடுங்க. திருவிருந்தில் அப்பத்தை திராட்சை பானம் பண்ணுங்க. அந்த தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பில் நிச்சயம் கொண்டு வருவார். ஆமாம், அசம்பந்தமாக இருந்தீங்கன்னாக்கா நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் ஆகிடும் மைண்டு. ஆமாம், ஒன்று ஆதாமுக்குள்ளே இருக்கணும், நன்மை தீமை இல்லை கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஜீவ வச்சது இல்லை. அந்த ஜீவனில் தேவி நீதி தூத்து இயேசு பரலோக ராஜ்யமே இருக்குது. ஜீவ உலகம், ஜீவபூமி, ஜீவசௌரம், ஜீவரத்தம், இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்துவம். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. விட்டுட்ட ஜீவ வச்சுக்கனே நியூட்ரலாக இருக்கணும். உடைய பிசாசம் நன்மை தீமை அறியத்தக்க நல்லவன் கெட்டவன். நன்மார்க்கு நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு சாகவே சாவாய். நன்மை தீமை அறியத்தக்க கனி. நல்லவனுக்கும் ஜீவன் உள்ளவன், கெட்டவனுக்கும் ஜீவன் உள்ளவன். இயேசு வாழவே வாழ்வார். உலகத்தை வெல்லுவார், பாவத்தை வெல்லுவார், சாபத்தை தரித்து பாதாளத்தை வெல்லுவார். அல்லேலூயா. இயேசு பிசாசுங்கிரி அழிக்கிறவர்களாக இருந்தார். சாபத்துக்கும் பாவத்துக்கும் மரணத்துக்கும் ஒரு முடிவு கட்டார். ஜீவ தேவனி தூய்தல மத்திய மாட்டிலோக்காக போது அவர் எங்கு சுற்றி இந்த பிசாசின் வல்ல மேல் அக்கப்படுகிற யாரும் இப்படியில் ஆக்கிறார். அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். இயேசுக்கு ஜீவனுக்குள்ளே வாங்க. ஆமாம், உப்பே வாங்க. இந்த செய்தி கேட்கும்போது ஆதாமுக்குள்ளே பிறந்த உங்கள் பிள்ளைங்களெல்லாம் இயேசு ஜீவன் பரலோகராஜ் எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற ஆசீர்வாதம். தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு. இருக்க மாட்டேன்னாக்கா பிசாசுடைய விசுவாசம் உன்னையே நீ மாய்த்து கொள்வா. வாழ்க்கையே வெறுப்பும் கஷ்டமாக இருக்கும். உன்னையே வாழ்க்கை சமாதானம் ரசனையாக இருக்காது. என்னையா வாழ்க்கைன்னுவேன். நன்மார்க்கம் துன்மார்க்கம். பிசாசு உரிமையாக வருவான். நீ என்னுடைய பிள்ளை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அவள் பிசாசு நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு கண்கள் ஜீவனத்தில் அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், பயம், கவலை, வெறுப்பு, கசப்பு எல்லாத்தையும் கொண்டு வருவான்.
அதை போய் நீ தேவனுக்கு குடும்பத்துக்கு முழு உலகத்துக்கு குடும்பத்தால் உன்னால் குடும்பத்தில் பிரச்சனை, நன்மார்க்கும் துன்மார்க்கும், முன்னத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், நிலம் நீர் எல்லாத்தையும் சாபம், ஒரே அசுத்தாவி கஜீல பாவத்தின் சம்பளம் முடிவு பாதாளம். அதான் ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அது கீழே இருக்கிற வசனத்தை தான் நான் தியானம் பண்ண வந்தேன். மழை பிச்சு அந்த வசனத்தை இன்னொரு நாள் தியானம் பண்ணுவோம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கேன். 100க்கு 100 ஜீவமாகும். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட செய்திகள். ஆதாமுக்குள் பிறந்து பாவம் செய்து தேவ மகிமேற்று போன நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடிந்த ஜீவ விஷத்தை புசித்து அதை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்தால் நீ தேவனுடைய விசுவாசத்துக்குள் வந்து விட்டாய். கர்த்தருடைய நாமம் பலத்து துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்படி வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, யோசுவா, தாவீது, எலியா, எலிசா பழைய ஏற்பாட்டில் அவங்கள ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமா, புதிய ஏற்பாட்டில் இந்த உலக தேவ ஆட்டுக்குட்டியின் மூலமாக பவுலு, பேதுரு, சீசர்கள் இவங்கெல்லாம். அதனால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்து ரத்தத்தை தேவனி தூவித்தல் பரலோகிற தேவந்தருக்கு ஆதாம் முழு, அதான் தேவனுடைய விசுவாசம். கர்த்தருக்குள்ளே இருங்க. கர்த்தருடைய நாமம் பலத்து நீதிமான அதுக்கு ஓடி சுகமாக இருப்பான். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு தப்பி வைக்கப்படுவான். ஏசு ஏந்து போன தேட ரசிக்கும் மனுஷகுமார் வந்து ஆதாம்குள்ளி எதெல்லாம் ஏந்து போன பிசாசு எதெல்லாம் திருடி கொண்டு அழிச்சிட்டானோ கிறிஸ்துக்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த இயேசு ஜீவன் பரிவு பிதாக்குள் ஆதாம் முழு உலகத்து கொடுது. தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாக இருந்தால் உலகத்தை அன்பு கிறிஸ்துவ என்பது தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசமாக விலகிக்கலாம். ஆனால் இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனை பிதாக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க நீ தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாய் இருக்கிறாய். உன்னை வெல்ல யாராலும் முடியாதுங்க. கடல் கண்டு விலகி ஓடிட்டு, யோர்தான் பின்னிட்டு போயிற்று, எரிகோ தரைமட்டமானது. சிங்க தானியல் காப்பாடு அக்னி சூழலில் சாத்ராக் மே இவங்களாம் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் ராஜாத்தி 120 நாடு யூதர்களையே காப்பாற்றுறா. ஆடு மேய்க்கர் ராஜாவாக மாறுறான். சிறை சார்ந்த யோசேப்பு, எகிப்தியர் இவங்களாம் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்கள். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்ததுனால உலகத்தையே கலக்கொருளாக இருந்தாங்க. பவுலு, பேதுரு, சீசர்கள் உலகத்தையே கலக்கொருளாக இருந்தாங்க. ஆதாமுன்னு செஞ்ச உனக்கு மரணத்தை தான் உங்களுக்கு எந்த விதத்தில், கிறிஸ்து செஞ்சு உனக்கு ஜீவன சமாத ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிமையும் கனவும் புகழ்ச்சியும் உண்டாகும். ஜெபம் பசுதி பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்தணும். பயப்படாதே, கலங்காதே, திகையாது. உங்கள் குடும்பத்தில் ஆதாம் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவ மகிமேற்றுட்டு இருப்பாங்க. அடுத்து இலவசமாக கிறிஸ்துவேசில் மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிக்கலாம். உங்கள் கிராமத்தில், உங்கள் சொந்த பந்தம், உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க, வேலை ஸ்தலத்தில், உங்கள் சபையில் எல்லா கிறிஸ்துக்குள்ள ஜீவ மார்க்கத்தில் இருக்கிறாங்களா பாருங்கள். ஏசு ஜீவன் பரிவு தேவ நீதி தூவித்தல ஏசு கிறிஸ்துல ஆமன்ற வாக்கு தத்துங்களை தேவன் தனக்கு ஆதம் முழு வளர்த்து கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். பேர் ஏசுன்னு பேர் வச்சு நாடு செல்ல, ஊடு செல்ல, அசல்வா செல்ல, நன்மை தேம வாழ்க்கையே வாழ்ந்துருப்பாங்க. அவங்க தான் பேர் கிறிஸ்துவ அறகுறையாக விசுவாசிக்குது. நன்மார்க்கு துன்மார்க்கு, சபையாக ஊழியக்காரர்கள், நாடு செல்ல, ஊடு செல்ல, அசல்வா இன்னும் நன்மத்தையும் வெளியே தான் இருப்பாங்க. ஏசு ஏற்றுக்கிட்டு புரோஜனம் கிடையாது. கிறிஸ்துவில் ஜீவ விஷயங்கள் தேவ நீதி தூத்தல் ஏசு கிறிஸ்துவ அவனோட பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதம் முழு குத்துக்கிட்டே இருக்கணும். அதான் தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பது. தேவன் உனக்கு அடைக்கலமும் கர்த்தரின் கோட்டையின் தஞ்சமின் துர்கமின் கேடகம் சொல்கிறாம தாவிது. அதனால் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்து கொடுங்க. தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்க. அந்த தேவன் பிதாவாகி இயேசுவை தந்துள்ள இயேசு சாமோட பரலோக ராஜ்யத்தை கொடுத்து அன்பு கொண்டுகிறார். அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என் பிதா ஜீவனுடைய குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு முழு உலகத்தை 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களை இயேசு ஜீவன் பரிசு பிதாக ஆதாம் முழு வாய்நாளாக வெளிப்பத்திருக்கிற தாவே. ஆதாம் ஏவாள் வழியாக பாவம் செய்து தேவ மகிமெற்று போய் பிசாசின் வல்லமையில் சிக்கி தவிக்கிற முழு உலகத்தை ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு உலகத்து ஜனங்களையும் இயேசு ஜீவன் தேவ நீதி தூத்தில் பரலோக ராஜ்யத்தை அவன் இலக்கத்தை பிதா ஆதாம் முழு உலகத்து வாய்நாளெலாம் கொடுக்க இடைவிடாமல் எக்காலத்தும் அசுத்தா இலத்தது பசுத்தாய் கிராமங்களில் பட்ட தேசம் முழுதும் உலகெங்கில் அலையலையாய் கிராம வாய்நாளெலாம் கட்ட வைக்கிற தாவே. பிசாசுகளை துரத்துக்கிற தாவே. உலகம் முழு எல்லா சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்து தளத்துத்தி பசுத்தாய் இறக்கி கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் முழு உலகத்தை ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி உலகெங்கள் 816 கோடிக்கு அதிகமான இந்திய 140 கோடி, தமிழ்நாட்டில் 6 கோடிக்கு அதிகம் எல்லா ஆதாம் வழியாக நன்மத்தையுமே தேவந்த உலகம் உள்ள சாபங்களும், பாவங்களும், பகைகளும், கொலைகளும், கலகங்களும், போராட்டங்களும், வியாதிகளும், வறுமையும், தரித்திரமாக இருக்கிற உலகத்தை இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும்படி முழு உலகத்தின் ஜனங்களை இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பரலோகராஜ் இயேசு சாமண்ட வாக்கு தத்துங்களை அவன் இலக்கத்தில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்து அசுத்தாவை பசுத்தாயிருக்கு தேவதூரெல்லாம் பணிவிட பூமி எங்கே கட்ட வைக்கிறங்க தாவே.
பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இயேசு தன் ஜீவனை வானத்தோடு பரலோகராஜ் பிசாசின் கிரியை அழித்தது போல குடும்பங்களில் பட்டணங்கள் தேசங்கள் தனிப்பட்டவர் எல்லா பிசாசின் பச்சித்து தேவனுடைய விசுவாசம் பூமிங்களும் மாம்சமான வாய்நாளெல்லாம் ஒப்பு கொடுக்குறதா பிசாசுகளை துரத்துகிறோம். தேவதூர் பரிசுத்தாய் மாம்சமான அவர் வாழ்க்கையில் வெளிப்பட்டு சாபத்துக்கு பாவத்து மாதிரி தரித்திரம் ஆசீர்வாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் நித்திய பரலோக வாழ்வு மாம்சவார்கள் உண்டாகும்படி ஒப்பு கொடுக்குறங்க தாவே. பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜமிலியும் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே. ஆவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கடைசி நாள் லேபில் பங்கு பண்ணணுன்னா என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வருவார். சோத்ரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இது செய்திகள் கொடுக்கப்படுது. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், ஆதாமுக்குள் பிறந்த உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பட்டணத்தை, தேசத்தை கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பிசாசின் விவாதத்தை திடீர்னு கொண்டு ஆயிடுச்சு பாதாளத்தை நோக்கி ஓடிங்கிறான். அவனை கிறிஸ்துக்குள்ள நானே நல்ல மேய்ப்பு ஜீவ சரஜீவர தேவனுக்கு ஆதாம் முழு உலக அபவுட்டன் அப்படியே திருப்பி பசுத்தாவியாக இருக்கு. தேவதோட அசுத்தாவியில் துவர்த்தியும் கிறிஸ்துக்குள் கொண்டு வந்துடலாம். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே குத்துந்தார். மத்திய மார்க்லோகா போது எங்கும் சுற்றிருந்தார். அவர் தான் சொன்னார், ஏஸ் அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாயின்னு சொல்லிட்டு போய்க்கிறார். அதனால் நீங்கள் பாதுகாக்கப்படுங்க. பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு தப்பி வைக்கப்படுங்க. ஆசுவாத ஐஸ்வர்யம் நித்திய பரலோகராஜ்யத்துக்கு உட்பட்டவளாக இருப்பீங்க. உலகத்துக்கு ஒளியாக இருப்பீங்க, பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. அதனால் இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேணும். கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 18/11/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரத்தில் எங்கள் நிலத்தில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.